இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய பாப்அப் பாக்ஸஸில் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற பாக்ஸஸை பற்றி நம்ம என்ன பண்ணுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல HTML எப்பவும் போல் டைப் பண்ணிக்கோங்க, ஹெட் செக்ஷன் டைப் பண்ணிக்கோங்க, டைட்டில் டைப் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த டைட்டிலை நான் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி அலாட் பார்த்தாச்சு, கன்ஃபார்ம் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடியது ப்ராம்ப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாடி டேகை டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே H1 அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே நமக்கு தேவையான அந்த நேமை நான் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பட்டன் ஒன்று வைக்க போகிறேன். ஓகேவா? அந்த பட்டனோட நேம் வந்து நான் கிளிக் அப்படின்னு நான் வைக்க போகிறேன். இந்த இடத்துல ஆன் கிளிக் அப்படிங்கிற ஏரியாவில் டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். லெட் நேம் ஈக்குவல் டு, இந்த இடத்துல லெட் நேம் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்டர் த நேம் அப்படின்னு கொடுத்துறேன். இல்லைன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அந்த இடத்துல என்டர் யுவர் நேம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் லூப்புக்குள்ள நேம் ஈக்குவல் டு, ஓகேவா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நேம் ஈக்குவல் டு நல்லா இருந்தாலோ, ஓகேவா, நல் டைப்பாக இருந்தாலோ இல்லைனா நேம் ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸாக இருந்தாலோ எனக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற இடத்துக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வாங்க போறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன நேம் டைப் பண்ணனோ அதோட ஆன்சர் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணுங்கிறதுனால நான் அதுக்கு ஒரு H1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு மெசேஜ்னு நான் ஒன்று வாங்கிக்கிறேன். இப்போ அந்த மெசேஜ் ஐடியை தூக்கி நான் இந்த இடத்துல போட்டுறேன். இப்போ பாருங்க, இன்னர் HTML ஆஃப் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூ டிட், இந்த இடத்துல யூ டிட் நாட் என்டர், ஓகேவா, என்டர் எனிதிங். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிதிங், நீங்கள் இங்கே எதுவுமே என்டர் பண்ணவே இல்லை, என்டர் எனிதிங் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இதில் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லைனா ப்ளீஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அகெயின் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். என்டர் யுவர் நேம் அகெயின் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. தட்ஸ் இட். அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்ஸ்ங்கிற ஏரியாக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஏரியாக்குள்ள மெசேஜ் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னர் HTML ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு யூ என்டர், ஓகேவா, அந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா யூ என்டர் அப்படிங்கிற இடத்துல ப்ளஸ் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த நேம்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒரு பட்டன் இருக்க போது அந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ணும்போது அது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸை எனக்கு கொடுக்க போகுது. அது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்டர் யுவர் டெக்ஸ்ட்டுங்கிறதையும் கொடுக்கும், அதுக்கு கீழே ஒரு இன்புட் பாக்ஸையும் கொடுக்கும், ஓகே கேன்சல் அப்படிங்கிற ஒரு பட்டனையும் எனக்கு கொடுக்கும். இப்போ சப்போஸ் நான் அதில் வந்து எம்டி டேட்டாவை கொடுத்து ஓகே கொடுத்தாலோ இல்லை எம்டி டேட்டா வச்சு நான் கேன்சல் பண்ணாலோ எனக்கு இந்த நேம் வந்து நீங்கள் என்ட்ரே பண்ணல, ப்ளீஸ் என்டர் அகெயின் அப்படின்னு எனக்கு வரும். அதர்வைஸ் எல்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த மெசேஜில் நம்ம என்ன நேம் நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் போய் சேவ் ஆயிடும். எங்கள் இடத்துல இந்த H1 டேக்ல சேவ் ஆயிடும். இப்போ போய் பாருங்கள், இதை அப்படியே காப்பி பாத் பண்ணிட்டு நேராக ஒரு ப்ரௌசரில் போய் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அந்த இடத்துல இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ நான் கிளிக்குங்கிறத கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு பாப்அப் பாக்ஸஸ் ஓப்பன் ஆகுது. இந்த பாப்அப் பாக்ஸோட மீனிங் தான் ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல ஸ்ரீதர் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இங்கே பாருங்க யூ ஆர் என்டர்ட் இன் ஸ்ரீதர் அப்படிங்கிற அந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் எம்டி டேட்டா வச்சு ஓகே கொடுத்தாலும் பாருங்க எனக்கு வந்து பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணலன்னு வந்தது. அதே மாதிரி கேன்சல் கொடுத்தாலும் நீங்கள் எந்த ஒரு நேமும் என்டர் பண்ணல, ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்னு எனக்கு வந்துடுது. இதை இப்போ போய் நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராம்ப்ட் டைப் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இது ஒரு ப்ராம்ப்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ராம்ப்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு தேவையான ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போறோம். யூசர் என்டர் பண்ற டேட்டாவை ஒன்ஸ் ஓகே கேன்சல் அப்படின்னு பட்டன் இருக்கும்.
கேன்சல் பட்டனோட மீனிங் என்னது? நல் டேட்டா டைப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நல் அப்படின்னு இருக்கும். இதுதான் அதோட மீனிங். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். அதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பபாய்.